அவர் பட்ட ஒரே ஒரு ரெண்டே விஷயம். ஒன்று அவரை கண்டு தோல்வி, இன்னும் அவர் பட்ட அவமானம். அது ரெண்டும் தான் அவரை இவ்வளோ தூரத்துக்கு வசதி இருக்குது. சரியா? நான் வந்து விஜய் ரசிகனும் இல்லை, விஜய் வந்து எனக்கு விஜய் வந்து பிடிக்கும் இல்லை, விஜய் வெறியேன் நான். சரியா? ரெண்டு படம் தான் நடிப்பேறான், எங்களுக்கான படத்தையும் நடிப்பேறான். விஜய் படம் பண்ண நாங்கள் வர்ற போக முடியாது தலைவர் விஜய் படத்துக்கு. அங்கே திருப்பி திருப்பி கண்ட வீடியோ பிக்சர் போல சும்மா எடுக்க பொடியெல்லாம் எடுத்து செய்த காட்டு. விஜய் வந்து வெல்றதுன்றது எங்களுக்கு முதலே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு தனி பாதை இல்லை, தனக்கான ஒரு பாதை இல்லை. வேலை ஏற்றி காட்டும். அப்படியே கீழே கட்டிடுவோம். கீழே கட்டிட்டாடா. இது என்ன ஓடுது தானே? இப்படியே தான் தந்தார், இப்படியே பிடிங்கன்னு தந்தார். நம்ம என்ன தான் அப்படியே பிடிச்சி இதெல்லாம் பதவி பிரமாணம் செய்வாங்க. அரசியல் படியாங்க படி வெடி வேண்டியவா கொடுத்த பிரச்சனையில பஸ்லாம் கட்டணா அதான் நீட்டாக இருக்கும். இது ஒன்று என்னடு பஸ் ஸ்டாண்ட் அந்த என்ன எடுக்காமட்டா சரி. திருப்பி திருப்பி கண்ட வீடியோ பிக்சர் சும்மா எடுக்க பொடியெல்லாம் எடுத்து செய்த காட்டு.
விஜய் விஜய் அதான் முதலமைச்சராக இருக்காரு. இப்படி விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா முதலமைச்சர் ஆனது? அது பெரிய சந்தோஷம். எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் விஜய் ரசிகனா? விஜய் வெறியன். விஜய்க்கு வந்தா உயிரையும் கொடுப்பேன். விஜய் தான் நான் எப்படி இனி படம் நடிக்க மாட்டாரு, முதலமைச்சராக இருக்காரு, அதை பற்றி கூட கருத்து என்ன? அப்படின்னா அவர் வந்து படம் நடிப்பார். எப்படியாவது அவர் அந்த முதலமைச்சர் வேலையை பார்த்துக்கிட்டு படமும் நடிப்பார். கட்டாயம் படம் நடிப்பார். எங்களை படமே நடிக்கணும். ரெண்டு பேரும் படம் தான் நடிப்பேறான், எங்களுக்கான படத்தை நடிப்பேறான். விஜய் படம் பண்ண நாங்கள் வர்ற போக முடியும் தலைவர் விஜய் படத்துக்கு. என்ன காலில் இது இதாகிடுச்சு. லைவாக போகுது. விஜயை பற்றி நான் வந்து காய்க்கப்படுறேன். என்ன காய்க்கப்படுறேன்னா, விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ அவமானங்கள் தோல்விகள் எவ்வளோத்த சந்திச்சு இந்த இடத்துக்கு வராது. நம்ம தான் விஜய்க்கு நம்ம சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். எல்லா இப்போ விஜய் வந்து எல்லா படத்துலையும் சரி எல்லா இதுலேயும் சரி அவருக்கு வந்து யார் யார் எதுக்குறாங்களோ யார் யார் அவரை அவமானப்படுத்துகிறாங்களோ அவர்களாம் அவர் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவரை வந்து ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒன்றும் செய்யலாது. சரியா? இப்போ வந்து அவரை எவ்வளோ அவமானப்படுத்தார். படம் அவர் தோற்றுனோன்னா நாளையத்திற்கும் தோற்றுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு தோத்தாரு. ஆனால் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டில் நின்று முன்ன விஜயனா இதெல்லாம் ஒரு பக்கமாக சொல்ல உங்களுக்கு மத்தியில் நின்று இதெல்லாம் ஒரு பக்கமாக இவங்கெல்லாம் நடிக்க வந்தால் இவங்கெல்லாம் நடிப்பான கேட்ட ஒரு சிலர் கூட இவரை பார்த்து வெக்கத்தில் தலை கொள்ளினாங்க. சரியா? அந்த அளவு வளர்ந்து நிற்கிறாருன்னா அவர் பட்ட ஒரே ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று அவரை கண்டு தோல்வி, ஒன்று அவர் பட்ட அவமானம். அது ரெண்டும் தான் அவரை இவ்வளோ தூரத்துக்கு வசதி இருக்குது. சரியா? நான் வந்து விஜய் ரசிகனும் இல்லை, விஜய் வந்து பிடிக்கும் இல்லை, விஜய் வெறியன் நான். சரியா? என்னென்னா இவரே மாறி அவமானப்படுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் தோற்று அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்மளோட மோட்டிவேஷன் யாருன்னா இவர் தான். இப்போ சினிமாவில் சரி, இப்போ சினிமாவில் தோற்று சினிமாவில் இப்போ இவருக்குன்னு ஒரு பேர் விஜயனா ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். சரியா? விஜயனா ஒன்றே நான் முடிக்கிறேன். விஜய் வந்து இப்போ விஜயோட கதையும் சரி விஜயோட வரலாறும் சரி ஒரு சரித்திரத்தை உருவாக்க போகிற ஒரே ஒரு தலைவரும் சரி ஒரு நடிகரும் சரி விஜய் தான். விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மை பெற்று தமிழக முதலமைச்சராக மாற்றம் பெற்றிருக்காரு. நீங்கள் ஒரு தளபதி ரசிகனா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து மிக்க நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையும் பேரானந்தம் அடைஞ்சிருக்கிறோம். என்னென்னு சொல்ல வராது, விஜய் வந்து வெல்றன்றது எங்களுக்கு முதலே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு தனி பாதையில் தனக்கான ஒரு பாதையில் அவர் பயணிக்கிறார். அதால் அவர் வந்து சிஎம்ண்டகாக இருக்கார்.